கதை காலம் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை தென்னாலிராமன் கதைகளில் ஒன்றான பாத்திரங்கள் குட்டி போட்ட கதை. ஒரு ஏமாற்றுக்காரனை தென்னாலிராமன் எப்படியெல்லாம் சுவாரஸ்யமா ஏமாத்துறாரு அப்படிங்கிற கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். விஜயநகரத்துல ஒருத்தர் வட்டி தொழில் செய்து வந்தாரு. அவர் ஏழை மக்களை ஏமாத்தி அநியாயத்துக்கு வட்டி வாங்கி வந்தாரு. இதை கேட்ட தென்னாலிராமன் அவரை நயவஞ்சகமா திருத்தணும்னு திட்டம் போட்டாரு. அவரு பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுவதுண்டு. ஒரு நாள் தென்னாலிராமன் அவரை சந்திச்சு தன் மகனுக்கு காதணி விழா நடைபெறுவதாகவும் அதுக்கு சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேணும்னா விழா முடிஞ்சதும் திரும்ப தந்தறதாகவும் சொன்னாரு. அதை கேட்டுட்டு அவரும் பாத்திரங்களை தென்னாலிராமனுக்கு கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தென்னாலிராமன் அந்த பாத்திரங்களோட சின்ன பாத்திரங்களையும் சேர்த்து திருப்பி கொடுத்தாரு. இதை பார்த்த அவரு, நான் பெரிய பாத்திரங்களை மட்டும்தானே கொடுத்தேன், சின்ன பாத்திரங்களை நான் கொடுக்கலையே, அதை எதுக்கு என்கிட்ட திருப்பி கொடுக்கறேன்னு கேட்டாரு. அதுக்கு தென்னாலிராமன், உங்க பாத்திரங்கள் எல்லாம் குட்டி போட்டுருச்சுன்னு சொன்னாரு. அதை உங்ககிட்ட கொடுக்கறது தானே முறைன்னு சொன்னாரு. இவன் சரியான முட்டாளா இருப்பான் போல இருக்குதே அப்படின்னு அந்த வட்டி கடைக்காரர் நினைச்சுக்கிட்ட, ஆமா ஆமா, நான் உனக்கு பாத்திரங்களை கொடுக்கும்போது எல்லா பாத்திரங்களும் சினையா இருந்துச்சு, அதனாலதான் குட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரங்களையும் எடுத்துக்கிட்டாரு. சில மாதங்கள் கழித்து தென்னாலிராமன் தன் வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு மன்னரும் அரசு பிரதானிகளும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதற்காக தங்க பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் வேண்டும்னு போய் திரும்பவும் அந்த வட்டி கடைக்காரர் கிட்ட கேட்கிறாரு. தெனாலிராமனுடைய நாணயத்தை அறிந்த அந்த வட்டி கடைக்காரர் தங்க பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் கொடுக்கறது சம்மதிக்கிறாரு. கொடுக்கும்போது, தெனாலிராமா, இந்த பாத்திரங்கள் எல்லாம் கர்ப்பமா இருக்குது, விரைவில் குட்டி போடும், இதனுடைய குட்டிகளையும் சேர்த்து திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு சொல்லிட்டு தென்னாலிராமனும் தங்க பாத்திரத்தையும் வெள்ளி பாத்திரத்தையும் அவருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. சில மாதங்கள் ஆயிருச்சு, பாத்திரங்கள் திரும்ப வரவே இல்லை. அதனால இந்த வட்டி கடைக்காரர் தென்னாலிராமன் வீட்டுக்கு போறாரு. தென்னாலிராமனை பார்த்து, இவ்வளவு நாளாயும் ஏன் பாத்திரங்களை திரும்ப கொண்டு வந்து தரலைன்னு கோபமா கேட்கிறாரு. அதுக்கு தென்னாலிராமன், சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்கவே வரல. பாத்திரங்கள் கர்ப்பமா இருந்துச்சு இல்லையா, பிரசவம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால எல்லா பாத்திரங்களும் இறந்து போச்சுன்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த வட்டி கடைக்காரர், யார்கிட்ட விளையாடுற, பாத்திரங்கள் சாகுமான்னு கோபமா கேட்டாரு. அதுக்கு தென்னாலிராமன், பாத்திரங்கள் குட்டி போடும் போது அவன் ஏன் இறக்காதுன்னு கேட்டாரு. என்னுடன் வா, மன்னரிடம் முறையிடுவோம்னு அவரை கையோடு இழுத்துட்டு போனாரு மன்னர்கிட்ட. வட்டி கடைக்காரரை மன்னரிடம் இழுத்து சென்று மக்களிடம் அநியாய வட்டி வாங்குவது பற்றி முறையிட்டார் தெனாலிராமன். எல்லா விவரங்களையும் கேட்டறிந்த மன்னர், பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை பிரசவத்தின் போது ஏன் இறக்கக்கூடாது? உன் பேராசைக்கு இது ஒரு பெரும் நஷ்டமே. இனிமேலாவது மக்களிடத்தில் நியாயமான வட்டி வாங்கு என புத்திமதி கூறி அவனை அனுப்பி வைத்தார் மன்னர். தென்னாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மன்னர் மனமாற பாராட்டி பரிசுகள் வழங்கினார். நேயர்களே, உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதை காலம் சேனலில் இணைந்திருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.